நேரத்தில் கர்த்தர் அதிகாலையில் அவரை துதிக்க ஆண்டவனம் கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களிலே நாம் போது பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். சங்கீதம் 102வது சங்கீதத்தில் 27வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆண்டவருடைய ஆண்டுகள், ஆண்டவருடைய நாட்கள், வருடங்கள், நிமிடங்கள், துணிகள், வினாடிகள், இரவு பகல், காற்று, கடல் எல்லாமே ஒழிந்து போவதில்லை, மாறி போவதில்லை, முடிந்து போவதில்லை. இவைகள் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியில ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, முடிந்து போவதில்லை. அவர் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன். நீரோ மாறாதவராயிருக்கிறார். கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். எதற்காக? உனக்காக, எனக்காக, நம்மளை வழிநடத்துவதற்கு, நம்மளை கொண்டு போவதற்கு, மகிமையின் பாதையிலே, ஜீவனின் பாதையிலே நம்மளை கொண்டு போவதற்கு, நம்மளை அனுதினமும் அப்பத்தினாலும் தண்ணீரினாலும் திருப்தியாக்கி நம்முடைய மனதை, நம்முடைய பாதைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை அவர் எல்லாவற்றையும் அவர் நிதானமாய் நம்மளை நடத்தி கொண்டு போகிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமை நிதானமாய் நடத்தி கொண்டு போனார். ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் நிதானமாய் அழைத்து கொண்டு போனார். ஈசாக்கை தேவன் அப்படி அழைத்தார். வாக்குத்தத்தத்தின் ஈசாக்கு மகன் ஈசாக்கை கூட ஆபிரகாமுக்கு பிறகு நிதானமாய் அவனோடு பேசி அவன் எங்க போக வேண்டும், எங்க இருக்க வேண்டும், எங்க தங்க வேண்டும், எங்க தாபரிக்க வேண்டும் என்பதை இரவும் பகலும் ஈசாக்கோடு அவர் பேசி அவனை வழிநடத்தினார். அப்படியே யாக்கோப்பை கூட அவர் அழகாய் வழிநடத்தி கொண்டு போய் இரு பரிவந்தம் அவனை ஆசீர்வதித்து அவனை மகிமைப்படுத்தினார் சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீரோ மாறாதவராய் இருக்கிறேன். எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ மாமனிதர்கள் இந்த பூமியில வந்து மறைந்து போகிறார்கள். எத்தனையோ மாமன்னர்கள், எத்தனையோ சயின்டிஸ்ட், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ மந்திரிகள், எத்தனையோ பிரபுகள் எல்லாரும் வருகிறார்கள், தோன்றுகிறார்கள். அவர்கள் மறைந்து போய்விடுகிறார்கள், காணாமல் போய்விடுகிறார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் துபையில் வருகிறார்கள். எத்தனையோ மகான்கள், பலவிதமான மனிதர்கள் பலவிதமான காரியமாய் தோன்றுகிறார்கள் பூமியில. ஆனா அவர்கள் எல்லாம் ஒழிந்து போகிறார்கள். அவருடைய பெயர்கள் கூட ஒழிந்து போகிறது, மறைக்கப்படுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, நீரோ மாறாதவராய் இருக்கிறேன், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கர்த்தருடைய ஆண்டு முடிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. முடிந்து போவதில்லை. அவருடைய நாள், மாதம், வருடம் முடிந்தே போகலை. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு இந்த உலகம் கீழ்ப்படியப்பட்டிருக்கிற, எல்லாம் இயற்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதுனால முடிந்து போவதில்லை. அது நிலைத்திருக்கிறது, அது நீடித்திருக்கிறது. நீடித்து நிலைத்து இந்த பூமியிலே வானத்தை பாருங்க நிலைத்திருக்கிறது, பூமியை பாருங்க நிலைத்திருக்கிறது, ஆண்டுகள் நிலைத்திருக்கிறது, மாதங்கள் நிலைத்திருக்கிறது, நாட்கள் நிலைத்திருக்கிறது. கடல் ஆண்டவர் கட்டளையிட்டா இன்றைக்கும் அது நிலைத்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறது. காற்று, நான் காற்றை காண்பதில்லை, ஆனால் காற்று ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மேகங்கள், மழைகள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரங்கள் இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை அவர் பெரியவர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உடைய நாட்கள், உடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இந்த பூமி அப்படியே இருக்கிறது, நிலைத்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் கோடிட்டு காட்டுகிறது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறாரு, சங்கீதம் 103 சொல்லுகிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே
அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபங்களிலே, கூட்டங்களிலே, ஆராதனை கலைகளிலே, கூடுகையிலே, சண்டே கிளாஸிலே, வாலிபர் கூடுகையிலே, பரிசுத்த ஓய்வு நாள் கூடுகையிலே, மற்ற உபவாச கூடுகையிலே, எந்த கூடுகையிலே நாம் துதித்தாலும் கடைசியில என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி என்று சொல்லி நாம் கடந்து போகிறோம். காரணம் என்ன? ஆண்டுகள் அவருடைய முடிந்து போவதில்லை, மாதங்கள் முடிந்து போவதில்லை, நாட்கள் முடிந்து போவதில்லை. அதுக்காக தான் அந்த ஆராதனை முடிந்து ஒரு நிறைவாக ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது அழகாய் கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும், கர்த்தரை எப்படி பாட வேண்டும், கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவன் அழகாய் சங்கீதங்களிலே தேவனை குறித்து எழுதி வைத்திருக்கிற மகத்துவமான, ஆசீர்வாதமான, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமான வார்த்தைகளை தேவனை துதித்து மகிழ்ந்து இங்கு எழுதி வைத்திருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எனக்கான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்கள், கர்த்தர் நமக்கு செய்த மகத்துவமான காரியத்தை நாம் மறந்து விடுகிறோம். மறந்து சில நேரங்களில் நாம் மறந்து தேவனுடைய செய்த நமக்கு நன்மைகள், உதவிகளை மறந்து நாம் துதிக்காமலும் ஸ்தோத்திரமாமலும் அவரை பாடாமலும் அவருக்குள் களி கூறாமலும் அவரை நினையாமலும் நாம் சற்று அமைதியாய் ஓய்ந்து விடுகிறோம். ஆனால் தாவீது அப்படி இல்லை. பாருங்களேன், தாவீது அப்படி இல்லை. தன்னுடைய சவுல் அவனை விரட்டும் போது கூட, அவனை பகைக்கும் போது கூட, மலைகளிலும் குன்றுகளிலும் பணிகளிலும் இருள்களிலும் தேவனை துதித்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவனுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, தாவீதுக்கு எவ்வளவோ போராட்டங்கள், நிந்தைகள் அவனை சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் அவனுடைய நிலைமையில் இருந்து அவன் ஒரு நாள் அவனை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அவனுடைய நிலைமையில, கர்த்தரை துதிக்கிற அந்த நிலைமையில, ஆண்டவரை போற்றுகிற அந்த நிலைமையில, ஆண்டவரை தேடுகிற அந்த நிலைமையில இருந்து ஒரு நாள் அவனை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆண்டவரை எப்பெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், எப்பெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், எப்பெல்லாம் அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதை அவன் கணித்து அவன் அதை மனதில் வைத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே 22 சங்கீதத்துல 102 சங்கீதத்துல 28வது வார்த்தையில இப்படி சொல்றாரு, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். சொல்ற தன் குடும்பம், தன் கோத்திரம், தன் அரசு, தன்னுடைய மகிமையை குறித்தாங்க சொல்றாரு. பாருங்களேன், இங்க வேதவசனம் தெளிவா சொல்கிறது, உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவுதான் தேவனை அவன் ஆராதித்தாலும் துதித்தாலும் உடைய ஆண்டுகள், நாட்கள், மாதங்கள் முடிந்து போவதில்லை. அது எப்போதும் அது நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. நாங்களும் அந்த கிருபைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மகிமைகளை நாங்கள் சுதந்திரித்து எங்கள் பிள்ளைகள், எங்கள் கோத்திரங்கள், எங்கள் குலங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை தாவீதுக்குள்ளே இருந்தது, தாவீதுக்குள்ளே இருந்தது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுகிறார். ஆண்டவரே, நாங்கள் நிலைத்திருப்போம், உமது ஆசீர்வாதத்தில் மகிழ்ந்திருப்போம், செழித்திருப்போம், ஒன்றும் எங்களுக்கு குறைப்படாது. ஆண்டவரே, உமது ஆண்டுகள், உமது மாதங்கள், வருடங்கள் ஆண்டவரே குறைந்து போவதில்லை, இல்லாமல் போவதில்லை, அது நீடித்து நிலைத்திருக்கிறது என்று சொல்லிதான் தேவனை அவன் தாவீது துதித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 42:11 இப்படி சொல்றாரு. சங்கீதம் 42 இப்படி சொல்லுது வசனம் 11, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும்
என் தேவனுமாய் இருக்கிறவரை அல்லேலூயா. எனக்கு ஜெயம் வருகிறதோ, ஜெயம் இல்லாம போகிறதோ, எனக்கு நன்மை வருகிறதோ, நன்மை இல்லாத போகிறதோ, எனக்கு வரவு வருகிறதோ, வரவு இல்லாம போகிறதோ, நான் இருள் இருக்கிறனோ அல்லது வெளிச்சத்தில் இருக்கிறனோ, நான் எவ்விடத்தில் எப்படி இருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்படேன். ஒன்று செய்கிறேன். அவர் சொல்றாரு, நான் இன்னும் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். இன்னும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நான் அவரை ஆராதிப்பேன், அவரை துதிப்பேன் என்று கடமை உணர்ச்சியில தாவீது இருக்கிறதை நம்மளால் காண முடிகிறது. கடமை உணர்ச்சி. ஏன்னா தேவனாய் கர்த்தரை குறித்து தாவீது அதிகமாய் அறிந்திருப்பார். காரணம், தாவீதுடைய வேரும் தாவீதுடைய கிளைகளும் தாவீதுடைய சிங்காசனமாய் இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை அவனும் சில நிருபங்களை வாசித்திருக்க கூடும். அவன் சொல்லுகிறான் பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் ஏங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திருப்பீங்களா? தேவனை நோக்கி பாருங்கள், தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. உன் தேவைகள், உன்னுடைய எல்லா காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி அமர்ந்திரு. நீ ஆண்டவரை நோக்கு. தேவன் எல்லாவற்றிலும் உனக்கு பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். உன் எதிர்காலத்தை குறித்து அவரிடத்திலே இருக்கிறது. உன் நிகழ்வு காலத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி தேவனை தாவீது தொழுது கொள்கிறதை, ஆராதிக்கிறதை இந்த வேத வசனத்தின் மூலமா நாமளும் அறிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க ஒரு ஏற்றதாய் இருக்கிறது. நீரோ மாறாதவராய் இருக்கிறேன். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, முடிந்து போவதில்லை. ஆண்டுடைய ஆண்டுகள், வருடங்கள், மாதங்கள், ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் முடிந்து போவதில்லை. ஒரு விசை ஒரு தாயார் ஒரு மகனை வளர்த்தார்கள். அவன் துன்மார்க்கமாய் குடித்து வெறித்து தாய்க்கும் உண்மையில்லாதவனாய், அந்த கிராமத்துக்கும் உண்மையில்லாதவனாய், அந்த ஊருக்கும் உண்மையில்லாதவனாய் அவன் வாழ்ந்து வந்தான். தாயோ தேவன் மீது பற்றுதல் உள்ளவன், ஆண்டவரை ஆராதித்து வருகிறவன், கர்த்தரை முழுமையாய் இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டு வந்தவன். ஒரு நாள் அந்த ஊர் தலைவர் அந்த அவனுடைய மகன் செய்கிற துன்மார்க்கமான காரியங்கள் பிடிக்கவில்லை. அப்போது அந்த ஊர் தலைவர், அந்த முக்கியஸ்தர் அந்த தாயிடம் வந்து, உங்களுடைய மகனை அடக்கிக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகனுக்காக இந்த ஊர் பெயர் கெட்டு போகிறது. ஏன்னா மூர்க்கமாய் துரோகமாய் உங்கள் மகன் பயங்கரமான காரியங்களை கிராமங்களிலே செய்து கொண்டிருக்கிறான். அநேகரை அடிக்கிறான், துன்புறுத்துகிறான், பலவிதமான தேவையில்லாத காரியங்களினால் எல்லாரையும் அவன் பகைத்துக் கொள்கிறான். எப்படியாவது உன் மகனை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் என்னை மன்னியுங்கள், நம்ம கிராமத்தை விட்டு நீங்கள் வெளியேறி சென்றிடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. கிராமத்தை விட்டு வெளியேறி போயிடுங்க, தயவு கூர்ந்து என்று சொல்லி அந்த அம்மாவை தயவாய் கேட்டுக்கொண்டாராம் அந்த ஊர் தலைவர். அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தாங்க. ஆண்டவரே, என் மகனை எப்படியாவது நீ மனம் திரும்ப வேண்டும், அவன் உமக்குரியவனாய் மாற வேண்டும், உமக்குரியவனாய் ஜீவிக்க வேண்டும். அவங்களுக்கு கணவர் இல்லை, அவர் உங்க ஒரு விதவையா இருந்தாங்க, ஒரே மகன் தான். அந்த ஊர்ல நல்ல ஒரு பெயர் பெற்றவர்கள், அதனால்தான் ஒரு நல்ல ஆண்டவர்கள், நல்ல ஒரு மரியாதைக்குரியவர்கள். அதனால்தான் அந்த ஊர் தலைவர் வந்து அந்த அம்மா கிட்ட ஒரு ப்ளீஸ் தயவு கூறுங்கள் என்று சொல்லி மரியாதைக்குரிய வார்த்தைகளை சொல்லி அவரிடத்திலே அவர்கள் கேட்டுக்கொண்டு சென்றார்களாம். ஆனாலும் ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் மகன் கேட்கவில்லை. ஒரு நாள் அவர்களுக்கு முழுமையாய் மகன் மீது வெறுப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. எப்படியாவது இந்த ஊரை விட்டு நாம் போக முடியாது, எங்கு போனாலும் இவன் இப்படிதான் இருப்பான், எங்கு போனாலும் இவனுடைய துன்மார்க்கம், இவனுடைய மோசமான நிலைமை மாறாது, நான் இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் நன்றாக ஒரு பிறந்த நாள் வந்தது, தன்னுடைய மகனுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளிலே மகனை அன்பாய் குளிப்பாட்டி எல்லாவற்றையும் செய்து அவனை
நல்ல ஒரு ஆகாரத்தை உண்டு பண்ணி விஷத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஆகாரத்தில் கொடுத்து தன்னுடைய மகனிடத்திலே அதை உண்பதற்கு புசிப்பதற்கு அன்போடு அரவணைப்போடு தன் மகனிடத்தில் அவர்கள் தன்னுடைய உணவை வைத்தார்கள். அவனும் அன்போடு அதை பகிர்ந்தான், புசித்தான், சாப்பிட்டான். சாப்பிட்டு அவன் மத்தியான நேரங்களிலே அவன் தன்னுடைய படுக்கறைக்கு சென்று விட்டான். உடனே இந்த தாய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என் மகன் இன்றோடு என்னை விட்டு வெளியில எங்கேயும் போவதில்லை, அவன் சமூகத்துக்கு வருவான், உன்னோடு கூட இருப்பான். நான் மரித்து வரும்பொழுது நிச்சயமா என் மகனை அங்கே நான் சந்திப்பேன். ஆனால் என் மகனால இந்த ஊர் மக்கள் ரொம்ப வேதனைப்படுகிறார்கள், கொடிய வேதனைப்படுகிறார்கள். நீரோ எங்களுக்காக, என் மகனுக்காக, எனக்காக சிலுவிலே கொடிய வேதனைப்பட்டி, ரத்தம் சிந்தினி, காயப்பட்டி, ஆண்டவரே எங்களுக்காக, என் மகனுக்காக ஜீவனை கொடுத்து, ஆனாலும் அதை என் மகன் அறியவில்லை. அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்தபடினால் அவன் மூலமா எனக்கு பயங்கரமான அவதூறு பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் உம்மிடத்தில் வந்து விடுவான், என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி அவங்க கதறி செபித்தார்களாம். செபித்து விட்டு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அவர்கள் போய் செபத்தை முடித்துவிட்டு தன் மகனுடைய அறைக்குள் போய் மகனை கட்டி எழுப்பினார்களாம். ஏனம்மா எழுப்புகிறீர்கள், நான் கொஞ்சம் அசந்து தூங்கட்டும், ஏன் என்னை எழுப்புகிறீர்கள் என்று சொல்லி மகனுடைய அன்பான வார்த்தை அவரிடத்திலே உதித்தது. அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன இது நடந்தது, இன்னும் நீ தூங்கவில்லையா? நான் தூங்கிக் கொண்டு தான் இருக்கிறேன் அம்மா, ஏன் என்னை எழுப்புகிறீர்கள், நான் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், என்னை கொஞ்சம் அமைதியா விடுங்கள் என்று சொல்லி தன் தாயாரிடத்தில் அவன் கேட்டுக்கொண்டான். வெளியே போனாங்க, தன்னுடைய அறைக்கு, அவங்களுடைய அறைக்கு போய், ஆண்டவரே, நான் என் மகன் மரிக்க வேண்டும், அவனால் எனக்கு பெரிய உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இந்த பூமியில இருக்கிறது, நீர் என்ற அவமானம், நிந்தையை ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் என் மகனுடைய நிந்தைகள், ஆண்டவரே, போராட்டங்கள், அவமானங்கள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நான் அவனுக்கு விஷத்தை கொடுத்து ஆகாரத்திலே போட்டேனே, ஏவன் அவன் இன்னும் மரிக்கவில்லையே ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கதறி ஜெபித்த பொழுது ஆண்டவர் அப்படியே அவங்களுடைய அறையில இறங்கினாராம். இறங்கி அவரோடு பேசினார். மகளே, நீ உன் மகனுக்கு எல்லாவற்றையும் செய்தாய், உண்மைதான், அவனை கொல்ல வேண்டும், அவனை கொண்டு நீ சமாதானம் அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொல்லி அவனை நீ கொள்வதற்கு நியமித்த விதிகள் கரெக்ட் தான். ஆனாலும் கூட உன் மகனுக்கு கொடுத்த ஆகாரத்தை எனக்கு முன்பாக நீ ஜெபித்தாயே, ஆண்டவரே, என் மகன் சாப்பிடுகிற இந்த ஆகாரத்தை, இந்த தண்ணீரை ஆசீர்வதியும், என் மகன் உடலுக்கு இந்த ஆகாரம் ஆண்டவரே பலனா இருக்கட்டும் என்று சொல்லி உன் மகனுக்கு கொடுத்த ஆகாரத்தை நீ ஜெபித்தாயே, நீ என்னுடைய மகள் அல்லவா, எனக்கு ஏற்றவளா இருக்கிறாளே, என் மகள் ஜெபித்த ஜெபத்தை நான் ஆசீர்வதிக்காத இருக்கட்டுமா? எப்படி நான் ஆசீர்வதிக்காததுக்கு கூடும்? நீ என்னை நோக்கி ஜெபித்த ஜெபம், உன் மகனுக்கு கொடுத்த ஆகாரத்தை நான் சுத்திகரித்து விட்டேன், நான் அதை ஆசீர்வதித்து விட்டேன், அதனால் அதில் கொடுக்கப்பட்ட விஷங்கள் மாறி போயின. உன் அன்பு, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய உருக்கம், நீ என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை, என் மகள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் நிறைவேற்றினேன். உன் மகனை நீ கொல்ல வகை தேடினால் என் மகள் ஜெபித்த ஜெபத்தை நான் அங்கீகரித்து விட்டேன் என்று சொல்லி அந்த தாயாரோடு கர்த்தர் பேசின பொழுது மகன் விழித்துக் கொண்டு அம்மாவுடைய அறையின் கதவு முன்பாக நின்று கொண்டு இருபுறம் கேட்கிறது. நம்ம தாயார் மட்டும்தான் இருக்கிறாள், தாயாரோடு ஒரு விசேஷத்த ஒரு குரல் கேட்கிறதே என்று சொல்லி மகன் கதவுக்கு முன்பாக நின்று காதலை வாங்கி கொண்டிருந்தார். ஆண்டவர் அந்த தாயாரை விட்டு மறைந்து போன பிறகு கதவை திறந்து உள்ளே போய், என்னம்மா, நீங்கள் ஒண்டிதானே இருக்கிறீர்கள், வேறு ஒரு மனிதனுடைய சத்தம் இங்கே உதித்துக் கொண்டிருந்தது, அந்த சத்தம் ஒரு விநியோகமாய் இருந்தது, ஒரு அன்பு நிறைந்த ஒரு தகப்பனுடைய வார்த்தைகளை போல இருந்தது என்று சொல்லி தாயாரிடத்தை கேட்கும்போது அவர் சொன்னார்கள், இப்படி நடந்ததுப்பா, அப்பொழுதுதான் நான் உனக்கு கொடுக்கிற ஆகாரத்தை நான் ஜெபித்து கொடுத்தேன், அது தேவனின் ஆண்டவர் அதை
ஆசீர்வதித்து விட்டார். நான் உனக்கு விஷம் கொடுத்து உன்னை சாகுபடி செய்ய நான் சுத்தமாக இருந்தேன். ஏன்னா உன்னுடைய துன்மார்க்கம், உன்னுடைய கொடூரமான காரியங்கள் எனக்கு இந்த பூமியில எனக்கு அவமானத்தை நிந்தை கொண்டு வந்தது. ஆனாலும் உனக்கு கொடுக்கிற அந்த ஆதாரத்தை நான் ஜெபித்து விட்டேன். அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட முறையிட்டேன். கர்த்தர் வந்து என்னோடு பேசி என் சந்தேகத்தை நிறைவாக்கி போய்விட்டார் என்று சொன்ன பொழுது தன் தாயை அன்போடு கட்டிப்பிடித்து முத்தமிட்டு, இப்படியாப்பட்ட ஆண்டவரை நீங்கள் தொழுது கொள்கிறீர்களே என்று சொல்லி அன்றைக்கே அவன் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆண்டவருக்கு ஊழியக்காரனாய் மாறி அவன் பணி செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி ஒரு விசேஷித்த ஒரு நியூஸ் மூலமா அந்த காரியத்தை நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பது இந்த வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறார்? வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் கலங்குகிறான், ஏன் தேங்குகிறான், ஏன் வேதனைப்படுகிறான்? தேவனை நோக்கி காத்திரு, காத்திரு, காத்திரு. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, காத்திரு, காத்திரு என்று சொல்லி இந்த வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தர் மீது வைக்கிற அன்பு, கர்த்தர் மீது வைக்கிற அந்த விசுவாசம் ஒரு நாளும் அதை நம்மளை விட்டு போவதில்லை. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 வார்த்தை யூதமாய் சொல்லுகிறது. 1-2 வார்த்தை யூதமாய் சொல்லுகிறது. ஆதலால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தம்மை சுற்றி நெருங்கிக் கொண்டிருக்கிற உலகத்தின் பாவத்தையும் பிசாசு கிரியைகளையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. பொறுமையோடு நாம் தேவனை பின்பற்றுவோம். பொறுமையோடு 144 சட்டம், ஊரடங்கு, இன்னும் எவ்வளவுதான் நம்ம நாட்டில தேசத்துல சட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்துல, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல, நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களிலே, வருடங்களிலே, மாதங்களிலே நாம் எப்படி ஓட வேண்டுமா? பொறுமையோடு ஓடுவோம். பொறுமையோடு நான் ஓடுவோமானால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அபிரோதமான, மகிமையான, மாட்சிமையான, உண்மையான, உறுதியான அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. பொறுமையோடு நாம் அவருடைய பாதத்தில் 2 நாள், 3 நாள், 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 10 வருடம், 20 வருடம் நான் காத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆண்டுடைய ஆண்டு, உருவாக்கின ஆண்டு, மாதம், வருடங்கள் முடிந்து போவதில்லை. நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மளை கனப்படுத்துவதற்கு, நம்மளை உருவாக்குவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் நான் பொறுத்து அமைதியோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஒரு பாதத்தை முத்தமிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஆண்டுகளையும் வருஷங்களையும் கையாளி கொண்டு பொறுமையோடு நம்ம வாழ்க்கையை, நம்ம போக்குவரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளும் போது நிச்சயமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 62:5 சொல்லுகிறது. சங்கீதம் 62:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது, நான் நினைக்கிறது, நான் தேடுகிறது, நான் வாஞ்சிக்கிறது, நான் ஓடுகிறது, நான் பிரயாசப்படுகிறது, நான் நினைக்கிறது, அதை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கிறது, அவராலே வரும். அல்லேலூயா. எத்தனை ஒரு மகத்துவமான கர்த்தருடைய வார்த்தை, எத்தனை மகத்துவமான ஆண்டுடைய கிருபைகள் நம்மளை சூழ்ந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் ஆண்டுகள், மாதங்கள், நாட்கள் ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. நமக்குன்னு வைத்திருக்கிற பாதைகள் அடைக்கப்படுவதில்லை. நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்
முறிக்கப்படுவதில்லை. நமக்கு வைத்திருக்கிற ஆயுசு நாட்கள் ஒரு நாளும் மறுபடி திருப்பி எழுதுகிறது கிடையாது. தேவன் நிச்சயமா நமக்குரிய ஆசீர்வாதம், நமக்குரிய மேன்மை, நமக்குரிய ஓட்டம், நமக்குரிய கிருபை, நமக்குரிய சந்தோஷம், நமக்குரிய சமாதானத்தை இந்த பூமியில வைத்திருக்கிறார். எதையும் நாம் காரணம் காட்டக்கூடாது. 144வது சட்டத்தையும் இல்ல மற்ற எதையும் நாம் காரணம் காட்டி தேவனை தொழுதாமலும் ஆராதிக்காமலும் இருக்க முடியாது. அல்லேலூயா என்றுதான் வேதம் சொல்கிறது. கதவு பூட்டிருக்கலாம், தேவாலயங்கள் பூட்டிருக்கலாம், ஆனா ஜபங்களை பூட்ட முடியாது. தேவாலயங்களில் வழிபாடு நடக்காம இருக்கலாம், ஆனா தேவனை ஆராதிப்பதும் துதிப்பதும் அவரை நோக்கி கூப்பிடுவதும் ஜெபிப்பதும் ஒரு நாளும் யாராலையும் தடப்பட முடியாது. அது ஜபங்கள், ஸ்தோத்திரங்கள், கர்த்தரை தேடுகிற அந்த காரியங்கள் எல்லாம் அவர் எங்கிருந்தாலும் நாம் தொழுது கொள்ளலாம், எங்கிருந்தாலும் அவரை ஸ்தோத்தரிக்கலாம், எங்கிருந்தாலும் அவரை நான் ஆராதிக்க தேவன் நமக்கு வழிவாசலை திறக்கிறவராய் இருக்கிறார். ஆலயங்கள் திறக்கப்படக்கூடாது என கவர்மெண்டுடைய சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறது. வேதமே சொல்லுகிறது, அதிகாரிகளுக்கும் சட்டங்களுக்கும் உன்னுடைய காரியங்களுக்கும் நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட ஆராதனையை நாம் எப்படி வேணாலும் நாம் தொழுது கொள்ளலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அந்த காரியங்கள் ஒரு நாளும் நமக்கு கூட்டப்படவில்லை என்றுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும். நீ நம்புகிறது, நீ தேடுகிறது, நீ வாஞ்சிக்கிறது எல்லாம் கர்த்தராலே வருங்க. கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வடக்கில் இருந்தோ தெற்கில் இருந்தோ என்ன பண்ணாது, வராது. கர்த்தரை நம்பும் போதுதான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் நீரோ மாறாதவராய் இருக்கிறேன். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவருடைய ஆண்டுகள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மகிமை, அவருடைய சந்தோஷம் ஒரு நாள் முடிந்து போவதில்லை. அவர்கிட்ட நிறைய இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம், மகிமை, கிருபை, மன்னிப்பு, தயவு, இரக்கம் கர்த்தரிடத்துல நிறைய இருக்கிறது. முடிந்து போவதில்லை. நமக்காகவே எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். மிக்கேல சொல்லுது, 6வது வசனம் சொல்லுது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இது அப்படியே நீங்க விசுவாசிங்கள், வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிங்கள். அவர் உனக்கு எப்படி இருக்கிறாரா? அவரே என் கண்மலையும் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. அதான் நம்முடைய வேலை. ஆண்டவரை நாம் ஆராதனை செய்து கொண்டு இருக்க வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி, ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லுதான் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மேல ஒன்று சொல்லுது பாருங்களேன், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும், அவராலே நான் உயர்த்தப்படுவேன், அவராலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், அவராலே எனக்கு மேன்மை கொடுக்கப்படும், அவராலே என்னுடைய பெயர்கள் பெருமைக்குள்ளாக வரும், ஒரு பெயரை பெருமைப்படுத்துவேன், அவராலே எனக்கு ஆதாயங்கள், எனக்கு ஜீவன், எனக்கு வழி, எனக்கு வாசல், எனக்கு வீடு, எல்லாவற்றையும் அவராலே எனக்கு வரும். நான் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை, வெட்கம் அடைவதில்லை, சோர்ந்து போவதில்லை. அவராலே எனக்கு எல்லாம் கிடைக்கும், அவராலே எனக்கு எல்லாம் வரும். காரணம், அவரே மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய ஆண்டுகள், மாதங்கள், நாட்கள் ஒளிந்து போவதில்லை, இல்லாமல் போவதில்லை என்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றுதான் பைபிள் கோடிட்டு காட்டுகிறது, கோடிட்டு காட்டுகிறது. தாவீது ஒண்ணு பண்ண, கீழே பாருங்க 8வது வசனம் சொல்லுது, ஜனங்களே எக்காலத்தையும் அவரை நம்புங்கள். வேதம் சொல்லுது பாருங்க, எவ்விடத்திலும் மழை காலமா இருந்தாலும் கோடை காலமா இருந்தாலும் வறுமையின் நேரம் இருந்தாலும்
செழிப்பின் நேரம் இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், கோபமா இருந்தாலும், நாம் இல்லாமையில இருந்தாலும், வெறுமையில இருந்தாலும், வறுமையில இருந்தாலும், கண்ணீரில இருந்தாலும், கவலைகளில் இருந்தாலும், நிர்வாணத்தில் இருந்தாலும், ஒன்றுமே இல்லாம வனாந்தரத்திலே நாம் வசித்தாலும், எப்படி சூழ்நிலை இந்த பூமியில நம்ம இருந்தாலும், தாவீது சொல்றார் அவர் என்ன நிலைமையில் இருந்தார் என்பதை இந்த வார்த்தையை கொண்டு நாம் அவரை அறிந்து கொள்ளலாம். ஜனங்களே, எக்காலத்தில் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஊற்றி விடுங்கள். அவன் ஆடு மேய்த்துக் கொண்டு வனாந்தரத்தில் பனியிலும் குளிரிலும் மேடுகளிலும் குன்றுகளிலும் அவன் தன்னுடைய தகப்பனுக்கு உண்மையால் தன் ஆடுகளை நம்பி தன் மகனிடத்தில் கொடுத்த பொழுது அந்த மாடுகளை அவன் பாதுகாத்துக் கொண்டு அதே நேரத்தில் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்து தன் ஆடுகளை மேய்த்தான். அதே நேரத்தில் ஆண்டவராகிய தேவனையும் அவன் துதித்துக் கொண்டிருந்தான். பாடி மகிழ்ந்தான். இரவு என்று பார்க்கல, பனி என்று பார்க்கல, மழை என்று பார்க்கல, கோடகாலம் என்று பார்க்கல, எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவனாய் இருந்தான் தாவீது. அதனாலதான் இந்த வேதம் அதிகமாய் தாவீதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தாவீது வருத்தத்தில் வந்தால் என்று சொல்லி ஒரு குருடன் கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று தாவீதுடைய பெயரை மகிமைப்படுத்துகிறான் ஒரு குருடன். ஆண்டவர் கூட சொன்னார், இயேசு கூட சொன்னார், கர்த்தர் கூட சொன்னார், தாவீது என் இதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறான் என்று அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது வசனம் தெளிவா சொல்லுகிறது பாருங்க. ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தம் கூட இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவர் அப்படியா தேவனை அனுபவித்து அணுவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்த்தவர் தாவீது. அணுவாய் பிட்டு பிட்டாய் தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டவர், ருசித்தவர், அனுபவித்தவர், சாப்பிட்டவர். அவருடைய ஆசீர்வாதம் என்ன, அவருடைய பாதுகாப்பு என்ன, அவருடைய பராமரிப்பு என்ன என்பதை அவர் ருசித்து 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 அறிந்து கொண்டவர் தாவீது. அதனால என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. வேறு யாரையும் நீ ஸ்தோத்திரம் பண்ணினாலே அவர் எனக்கு ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார், ஏராளமான மகிமையை, ஏராளமான ஆசீர்வாதங்களை, ஏராளமான பாதுகாப்பை, பராமரிப்பை எனக்கு இந்த பூமியில அவர் வைத்திருக்கிறார். ஆண்டுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. எனக்கு வைத்திருக்கிற இன்னும் பலவிதமான ஆசீர்வாதங்களும் மகிமையும் கனமும் மேன்மையும் சந்தோஷமும் இந்த உலகத்தில் கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். அதை நான் இன்னும் எடுத்துக்கொள்ளட்டும். அவர் மாறாதவர், அவர் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி தேவனை அவன் மகிழ்ந்து கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் ஜனங்களை பார்த்து சொல்றான், எந்த நிலைமையிலும் எந்த கஷ்டத்திலும் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஜனங்களே, மக்களே, குடிமக்களே, எக்காலத்தில் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார். நீரோ மாறாதவராய் இருக்கிறேன். முத ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, முடிந்து போவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் பிறந்து ஒரு நாள் மரிக்க வேண்டிய நாள் வந்து விடுகிறது. ஒரு முடிவு இருக்கிறது மனுஷனுக்கு, வாழ்வுக்கு. ஆனால் உலகத்துக்கு முடிவில்லை, இயற்கைக்கு முடிவில்லை, வானத்துக்கு முடிவில்லை, சந்திரனுக்கு முடிவில்லை, ஆண்டவர் படைத்த கடலுக்கு முடிவில்லை, பூமிக்கு முடிவில்லை, எல்லா இயற்கையான காரியங்களுக்கு ஒரு நாள் முடிவில்லை. ஏன்னா இதெல்லாம் யார் கரத்தில் இருக்கு? ஆண்டவருடைய கரத்துல. இயற்கை எல்லாம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அவர் நினைச்சாதான் பூமியோ வானமோ நட்சத்திரமோ கடலோ காற்றோ நெருப்பு அழிக்க முடியும். எந்த மனிதனாலும் அதை அழிக்க முடியும். காரணம், அவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் ஒன்றொன்று பேரிட்டு அழைத்திருக்கிறார். நட்சத்திரங்களை பேரிட்டு, எத்தனை நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கு என்பதை அவர் தொகை விட்டு எண்ணி வைத்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது.
நீரோ மாறாதவராக இருக்கிறேன், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. 9 சொல்றாரு, கீழ்மக்கள் மாயையும் மேல்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். பார்த்தீங்களா? மாயை வந்து பார்க்க முடியாது, மாயை விட மனிதன் லேசான வாழ்க்கை, லேசானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மாயை ஒரு லேசுதான், அதை விட நாம் ரொம்ப லேசா. மாயை யாரும் பார்க்க முடியாது, காற்றினாலும் பார்க்க முடியுதா? உணர்கிறோம். மாயை பார்க்க முடியாது, வரும் போகும், அவ்வளவுதான் மாயை. ஒரு மாயமான உலகம் சொல்றோம். இன்னைக்கு ஒண்ணு வரும், நாளைக்கு ஒண்ணு வரும், நாளானிக்கு ஒண்ணு வரும். தூங்கி எப்படி நம்ம விழிக்கிறோமோ அதே போலதான் மாயை. தூங்கி விழிக்கும் போது நம்ம எதையும் பார்ப்பதில்லை, தூங்கும் போது எதையும் பார்ப்பதில்லை, விழிக்கும் போது எதை பார்ப்பதில்லை. தூங்கி விழித்த உடனே நமக்கு எல்லாம் மறந்து போயிடும். அதே போலதான் உலகம், அதே போலதான் வாழ்க்கை, அதே போலதான் நிலைமை, அதே போலதான் ஓட்டம், அதே போலதான் இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தாவீதை கொண்டு இந்த காலவெளியில விளக்கி கொண்டிருக்கிறார். 10 சொல்றார், கொடுமையை நம்பாதீர்கள். இந்த உலகத்தில் நடக்கிற கொடுமையை நம்பாதீங்க, அது உங்களை அழித்து விடும், உங்களை நாசமோசத்துக்குள்ளாய் கொண்டு போய் விடும், அது உங்களை அழித்து விடும். உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு வைத்திருக்கிற நீதி நியாயங்கள், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சிலுவையிலே ரத்தத்திலே காயத்திலே ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சகல ஆசீர்வாதத்தையும் கொடுமை அழித்து விடும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் மாத்திரம் விசுவாசமா இருங்கள், நம்பிக்கையா இருங்கள். கொடுமை, உலகத்தில் பல கொடுமைகள் வரும். 2015 2014 6 7 பல கொடுமைகள் வந்தது. அங்க இது வருது, இங்க அது வருதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஆனால் கொடுமையை நம்பாதிருங்கள், கொலையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விரும்பினால் இருதயத்தை அதுமேல் வைக்காதே இருங்கள். இந்த உலகத்து மேல, ஐஸ்வர்யத்து மேல, பணத்து மேல, வீட்டு மேல, சொத்து மேல உங்கள் இருதயத்தை வைக்காம இருங்க. உங்க இருதயத்தை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க? ஊற்றி விடுங்கள். அதான் செய்தாங்க, அண்ணால அதான் செய்தாங்க, எஸ்தர் அதான் செய்தாங்க. 20 லட்சம் இஸ்ரவேலரை யூத மக்களை காப்பாற்றினாங்க. 3 நாள் உபவாசம் இருந்து அரசாங்கத்தையே மாற்றினாங்க, அரசாங்க சட்டத்தையே மாற்றினாங்க. அந்த ஞானம் உள்ளவங்க அவங்க முயற்சியில தான் 20 லட்சம் பேரை காப்பாற்றினார்கள். என்னன்னா, ஆமாம், 20 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்திருப்பான். அதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்தார்கள், ஒரு சட்டத்தை வகுத்தார்கள். முதலாளியுடைய விசுவாசத்தை, முதலாளியுடைய எல்லாம் வார்த்தைகளை அங்கீகரித்து 20 லட்சம் யூதர்களை மீட்டார்களாம். அவ எப்படி தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கப்பட்டிருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோ மாறாதவரா இருக்கிறார், கர்த்தரே மாறாதவரா இருக்கிறார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, முடிந்து போகாது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் அனுதினமும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆண்டவரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள், அதை குறித்து நான் வருகிற வாரம் அதை நான் பார்க்கட்டும். இன்னும் 5 செய்திகளில் இருக்கிறது. நான் ஒரு தலைப்பை தான் நான் பேசியிருக்கிறேன். இன்னும் 4 தலைப்புகளில் இருக்கிறது. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று ஏன் நம்ம சொல்ல வேண்டும்? எதற்கு சொல்ல வேண்டும்? ஏன் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதை, தாவீது ஏன் இதை சொல்லுகிறான் என்பதற்கெல்லாம் காரணங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை என்னால் முடிந்த ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற விளக்கங்களை கொண்டு அதை நான் உங்களுக்கு விளக்கி போதிக்க நான் கடைமுள்ளவனாய், நிதானம் உள்ளவனாய், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை வாங்கி உங்களிடத்தில் சொல்ல பயமுள்ளவனாய் இந்த தேவ சமூகத்திலே காணப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த வேத வசனம் அப்படி சொல்லுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 26 ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 26 1 வாசியுங்கள், 99 10 வாசியுங்கள்.
26 ஒன்றை வாசிங்கள். சங்கீதம். கர்த்தாவே என்னை நியாயம் சாரியும், என் உத்தமத்திலே நான் நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். Praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, முடிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை, ஒடிந்து போவதில்லை, முடிந்து போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த 26:1 கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். மனிதனும் நம்மை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நம்முடைய கவலைகள் எல்லாம் யார் மேல வைக்க வேண்டும்? கர்த்தராகிய தேவன் மீது வைக்க வேண்டும். 1 பேதுரு 5:6 1 பேதுரு 5:6 தான் சொல்லுது. இங்க சொல்றாரு, என்னை கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, நான் தள்ளாடுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை, நான் முறிந்து போவதில்லை, நான் இல்லாமல் போவதில்லை, நான் பசியிலே தவிப்பதில்லை, நான் தாகத்திலே சுருண்டு விடுவதில்லை, நான் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணத்தில் நிற்பதில்லை, நான் வீடுகள் இல்லாமல் வனாந்தரத்தில் இருப்பதில்லை, நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் எனக்கு தள்ளாட்டுதலை, கர்த்தர் சீட்டை என் கடனிலே கொடுப்பதில்லை. காரணம் என்ன? ஆண்டவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார், அவர் நிரந்தரமான தேவமா இருக்கிறார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று தாவீது தன்னுடைய ஆத்மாவிலே கர்த்தரை மகிழ்ந்து துதித்து தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான் என்பது இந்த வசனம். நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உங்களுக்குள்ளே ஒரு முடிவு, உங்களுக்குள்ளே ஒரு நிச்சயம், உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தம், ஒரு முடிவு உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தள்ளாடுவதில்லை. காரணம், என் தேவனை நான் ஆராதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை. ஆண்டுகளையும் மாதங்களையும் வருடங்களையும் நாட்களையும் வானத்தையும் பூமி உலகத்தை ஸ்தாபித்த உருவாக்கின ஆண்டவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் மீது என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதனால நான் தள்ளாடுவதில்லை. என்னை ஆண்டு கொள்ளுகிறவர், என்னை நடத்துகிறவர், என் பட்சம் இருக்கிறவர், என்னை பார்த்து கொண்டிருப்பவர், இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி விடுதலையும் பொழுதையும் மாற்றி படைத்திருக்கிறவர் என்னுடைய தேவன். இந்த உலகத்தை உண்டாக்குனவர் என்னுடைய தேவன். வானத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் பூமியையும் பகலையும் இரவையும் உண்டாக்கின தேவன் என்னுடைய தேவன். என்னுடைய தேவன் எனக்காய் மரித்த தேவன், எனக்காய் உயிர்த்த தேவன், எனக்காய் மீண்டும் வரப்போகிற தேவன், எனக்காய் பெருமூச்சோடு செபித்துக் கொண்டிருக்கிற தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனால என் கால்கள் தள்ளாடுவதில்லை, என் வாழ்க்கை தள்ளாடுவதில்லை என்பதில் நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உறுதியாய் கர்த்தரை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். 99 நான் சொன்னேன், 99:10 சங்கீதம் 99:10 சொல்லுகிறது. 99:10 ஆண்டவர் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 9 வாசிங்கள். 9 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராய் பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அதுதான் நம்ம செய்யணும். நம்மளால ஒன்று கூட்டவோ ஒன்று குறைக்கவோ முடியாது. ஒன்று கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எல்லாவற்றையும் அவருடைய மேல் வைத்து விட வேண்டும். நம் பாரத்தை கர்த்தர் மீது இறக்கி வைக்க வேண்டும். அவரே நம்மளை ஆதரிக்கிறவர். அவரே நம்மளை வருடங்கள் மாதங்கள் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அது முடித்து போவதில்லை. நம்ம நினைச்சிருக்கலாம் இந்த வருஷம் அப்படிதான், 2020 இப்படிதான் இருக்கும், இருக்கு 2021 அப்படிதான் இருக்கும், 2003 அப்படிதான் இருக்கும். ஒருவரை நான் கேட்டேன், எப்படி நாட்கள் போய் கொண்டிருக்க போகிறது என்று அவரிடத்தில் நான் கேட்டபோது
அவர் என் தலையில ஒரு 500 கிலோ பாறாங்கல்ல தூக்கி வச்சாரு. 2025 வரை அப்படிதான் இருக்குன்ட்டார். அல்லேலூயா. மனுடைய ஆலோசனை விருதா, அது வீண் என்று வேதம் சொல்லுகிறது. 25 இட்டாரு. நான் குழம்பி போயிட்டேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, செபிக்கலாம் பதில் சொல்லி அவர்கிட்ட மறுபடி எந்த ஆலோசனையும் நான் சொல்லவில்லை. அவர் கொடுக்கிற ஆலோசனை நான் கேட்கவில்லை. அந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு விட்டேன். ஏன்னா அவர்கள் சந்தேகத்தோடு இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். சந்தேகத்தோடு இது நடந்து 2020 இது நடந்து 2021 என்ன நடக்க போகிறது? என்ன நடந்தாலும் கவலை இல்லை, எது நடந்தாலும் கவலை இல்லை. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி முடிக்க விரும்புகிறேன். ஆபகுக்கு புஸ்தகம் இப்படி சொல்லுது. ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆபகுக் 3:14 வாக்கியம் வாசிங்க. ஆபகுக் 3. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளிலே பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடைகள் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. இதுதான் தேவனை ஆராதிப்பது. என்ன நடந்தாலும் எதை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. நான் கர்த்தரையே முன்வைப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், கர்த்தரையே பாடுவேன், கர்த்தரையே ஸ்தோத்திரிப்பேன். அவரை என் சொந்த ரட்சகராக நான் முன்பாக வைப்பேன். இதுதான் விசுவாசம், நம்பிக்கை, உறுதி. எது நம்மளை விட்டு போனாலும் இந்த 2020 ஒரு மோசமான ஒரு கொள்ளை நோய் வருடமா இருக்கலாம், ஒரு வறுமையான ஒரு வருடமா இருக்கலாம், ஊரடங்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வருடமா இருக்கலாம், நாம் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம், நான் நம்பினது வராம போயிருக்கலாம், நாம் நினைத்த ஆசீர்வாதத்தை அடையாமல் போயிருக்கலாம். ஆனா அன்பு சகோதரனே, சகோதரி, தேவன் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், சமாதானங்கள், சந்தோஷங்களை ஒருவராலும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நீ பொறுமையோடு இந்த உலகத்தில் எது இல்லாம போனாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தரை தேடுகிறதுல, துதிக்கிறதுல, ஆராதனை செய்வதில், அவர் முகத்தை அதிகாலையில் தேடுவதில் நீ உத்தமத்திலே நிலைத்து இருப்பாயானா இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் உனக்கும் சந்ததிக்கும் குடும்பத்திற்கும் நிச்சயமாய் வந்தடையும் என்று இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். சொல்றாரு, நீரோ மாறாத இருக்கிறவர், ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு மாறாத இருக்கிறவர். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உனக்கு அடுத்த ஆண்டு வைத்திருக்கிறார். இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதம், பலன் மிகுதியும் பெருக்கமாய் நீங்கள் பெருகி பழகி நிச்சயமாய் உங்கள் குடும்பம் தேவ ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கப்படும். இந்த வருஷத்துக்குரிய ஆசீர்வாதத்தை 2021 கொடுப்பான். உலகத்தை குறித்தோ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த உலகமும் வானமும் பூமியும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, மனிதனால் சிருஷ்டிக்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை. அதை என்பதை நீங்கள் மனதிலே உணர வேண்டும். இந்த உலகத்தை தேவன் படைத்திருக்கிறார். அதனால அவர் சித்தம் இல்லாம இந்த பூமியில ஒன்று நடப்பதில்லை. உன்னுடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாம ஒரு தலையில் உள்ள முடி கீழே விடுவதில்லை. ஆண்டுகள் முடிந்து போகலாம், ஆனா ஆண்டுடைய ஆசீர்வாதம் முடிந்து போகவில்லை. கர்த்தருடைய மகிமை முடிந்து போகவில்லை. ரம்யா, கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆண்டுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் உன்னை விட்டு போவதில்லை. உனக்கு அடைக்கலமா இருக்கிறது, பலனா இருக்கிறது. அவர் கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீரோ மாறாதவராய் இருக்கிறேன், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 4 சப்ஜெக்ட் இங்க வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து போதனையாக அதை நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல கடமையுள்ளவனாக இருக்கிறேன். நிச்சயமாய் ஆபகுக் 3:17 19 வசனம் நம்ம வாசித்தது போல எது வேணாலும் உன்னை விட்டு போகாத இருக்கலாம். ஆனா நீ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை நிச்சயமாய் ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை நீ பெற ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.
வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாதுங்க. பொய் சொல்லுகிறதுக்கு அவர் ஒரு மனிதன் இல்லை, மனமாற மனு புத்திரனும் இல்லை. அவர் சொல்லுகிறது செய்வார், அவர் சொல்லியும் செய்யாத பாரோ என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, மாதங்கள் முடிந்து போவதில்லை. இது இயற்கை அப்பால பட்ட ஒரு அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்பதை உங்களிடத்திலே நான் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அந்த 102வது சங்கீதம் 1 வாசிங்க, நான் முடிக்கும். 1 வாசிங்க. 2வது சங்கீதத்தில் 1 சொல்றார், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக. எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த விண்ணப்பத்தை கேட்டுட்டார். நம்ம ஓடுகிற சத்தம், ஜெபிக்கிற ஜெபத்தை அவருடைய சமூகத்தில் சேருவதாக என்று வேத வசனம் தெளிவாக இருக்கிறது. நிச்சயமாய் நம்ம ஜெபித்த ஜெபங்கள், கேட்ட காரியங்கள் எல்லாம் சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நிச்சயமாய் அவர் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, கவலைப்படாதீங்க. நிச்சயமா தேவன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அதை மட்டும் நீ சொல்லணும், எப்போ பார்த்தாலும் சொல்லணும். நம்ம ஆராதனை முடிஞ்சு சொல்றோம், எப்போது வேணாலும் சொல்லணுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை செய்த நன்மைகள் ஏராளம். நம்ம ருசித்து ருசித்து பார்க்கத்தக்கதான அவருடைய ஆசீர்வாதம், மகிமை ஏராளமாக நாங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏராளமான ஆசீர்வாதம். எவ்வளவு ஆசீர்வாதம், ஒரு பாயிண்ட் கூட தன்னுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சாப்பிடல தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாயிண்ட் செதறி கிடக்கிறது தான் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். செதறி கிடக்குது அவருடைய ஆசீர்வாதம், செதறுகிறது தான் இன்னைக்கு நம்ம அனுபவித்திருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதம் என்பது மகிமையானது, மகிமையானது, நிரந்தரமானது. அவருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் அப்பப்போ வருகிறது அல்ல, கோடை காலத்தை போல அல்ல, மழை காலத்தை போல அல்ல, வறட்சி காலத்தை போல அல்ல. எப்பொழுதும் அவர் ஆசீர்வாதம் நமக்கு சூழ்ந்து கொண்டிருக்கும், நம்மகிட்ட சூழ்ந்து இருக்கும். எப்போதும் அவர் ஆசீர்வாதம் நம்ம கொஞ்சம் அவருடைய இறக்கத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு அனுபவித்துட்டு இருக்கிறோம். அவருடைய முழுமையான ஆசீர்வாதம் என்ன நம்ம பார்க்கல, அப்படிதான் நான் சொல்லுவேன். அவர் முழுமையான ஆசீர்வாதம், முழுமையான அந்த நிறைவை என்ன நம்ம பார்க்கல. ஒரு முழுமையான ஆசீர்வாதம் நமக்காக வைத்திருக்கிறார், முழுமையான ஆசீர்வாதம். அதை நாம் அனுபவிக்க போகிறோம். அது நாட்கள் வரும், காலங்கள் வரும், அதற்காக தான் நாம் காத்திருக்கிறோம். சங்கீதத்தில் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிடுறேன். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 27வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. 19:27 சொல்லுது, உமது கட்டளைகளின் வழி எனக்கு உணர்த்தலும். இன்னும் நிறைய இருக்குது ஒரு அதிசயங்கள், வாழ்க்கையில அற்புதங்கள் நிறைய இருக்குது. வேதம் சொல்லுது, உமது கட்டளைகளை வழி எனக்கு உணர்த்தலும், அப்போது உமது அதிசயங்களை தியானிப்பேன். கீழே சொல்றாரு பாருங்க, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, வசனத்தினுடைய என்னை எடுத்து நிறுத்தும். வசனத்தின்படி தான் நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இல்ல நீ செஞ்ச தர்மம், அம்மா அப்பா செஞ்ச தர்மம் இல்ல, அவர் வசனத்தின் நிமித்தம். அவர் வசனத்தை நம்ம தியானிக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அவர் வசனத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்றாரு, ஒரு இடத்துல நிறுத்துகிறார். அவர் ஆசீர்வாதம் என்ன, மகள் என்ன, மகன் என்ன என்பதை நிறுத்துகிறார். அந்த 28 சொல்றாரு பாருங்களேன். 28 சொல்லுது, சஞ்சலத்தினால் என் ஆத்மா கரைந்து போனாலும் இந்த வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். சஞ்சலத்தினால் ஐயோ கொல்ல நோய், இன்னைக்கு 69 பேர், 4000 பேர், 70,000 பேர், 6000 பேர், 1,00,000 பேர், 2,00,000 பேர். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம என்ன பண்றோம், சஞ்சலத்தினால் நம்ம இருதயம் கரைந்து போகிறது. சென்னையில 19 பேர் இறந்து போனாங்க, தமிழ்நாட்டில் 69 பேர் இறந்து போனாங்க, இந்தியாவில் 124 பேர் இறந்து போனாங்க என்பது கொள்ளை நோயினால். அப்ப நம்ம இருதயம் சஞ்சலப்படுகிறது, வேதனைக்குள்ளே சிக்கி கொண்டு போகிறது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நான் சொல்றான், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் காதுல கேட்கிறேன், ஆனாலும்
கிறிஸ்து வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும், வசனத்தின்படி என்னை சாட்சியாக ஆண்டவரை நிறுத்தும், அடையாளமாக என்னை நிறுத்தும். நீரே மாறாதவர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம், எனக்கு இருக்கிற வாழ்வு, எனக்கு இருக்கிற கிருபைகள் இன்னும் இருக்கிறது. அப்படி ஆசீர்வாதம் ஒரு நாட்கள் வருடங்கள் முடிந்து போவதில்லை. எனக்காகவே இந்த உலகத்தை கர்த்தர் படைத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் எனக்கு நியமித்திருந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி அவருடைய ரட்சிப்பை அடைவேன். ஒரு கிருபைகளை எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்வேன் என்ற ஒரு விசுவாசத்தை உனக்குள்ளே நீ உருவாக்கும் போது நிச்சயமாய் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எழுந்திருப்போம், கர்த்தரை துதிப்போம். தொடர்ந்து போதனையாக இந்த வேத வசனம் நான் ஒரு பாயிண்டை தான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். இன்னும் 4 பாயிண்ட் இங்க இருக்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து இந்த போதனை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வினாலே இந்த கரங்களில் ஒப்புடு செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயமா இருக்கு. கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைப்பதற்கு, வேண்டுவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கும் ஏற்ற பிரீதி பலத்தை, ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்துக்கு, உனக்கும், நீ நினைக்கிற நினைவிலை உன்னை நிலைநிறுத்தி உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதை நீங்கள் மறந்து போக கூடாது. ஆண்டவரை அனுதினமும் உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையா இருந்து, உங்களுக்கு பலனா இருந்து, உங்கள் ரட்சகராய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் மரித்தவருக்கு தேவன் அல்ல, அவர் அந்நியர்களுக்கு தேவன் அல்ல. நம்பினவரை கைவிட மாட்டார். நம்பினவர்களுக்கு அவர் தூணாய் நங்கூரமாய் இருக்கிறார், விளக்காய் இருக்கிறார். நம்பின மக்களுக்கு, குடும்பத்தாருக்கு, நபருக்கு அவர் விளக்காய் இருக்கிறார். உன் விளக்கை ஏற்றுவார். உன் விளக்கு ஒரு நாளும் அணிந்து போவதில்லை. உன் விளக்கு அணியார். இன்னும் ஓங்கி எரிந்து உன் குடும்பத்தை செழிப்பாக மாற்ற விரும்புகிறார். அவரை தொடர்ந்து அவருடைய போதனைகளை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை, அவருடைய நியாயங்களை, நெறிகளை நீ இன்னும் தேடும் பொழுது, அதை உற்று நோக்கும் பொழுது நிச்சயமா தேவன் உன்னை இன்னும் பெரிய ஜாதியா, ஒரு பெரிய ஒரு ஆறாய் பரவி பாய்கிற ஆறுகளை போல உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் மாறும், செழிக்கும். இந்த 2020 உங்கள் மனதில் ஒரு நாள் வைத்துக் கொள்ளாதீர்கள். மனிதன் நடந்து போகிறான், வலிக்கு கீழே விழுந்து விடுகிறான். அவன் அந்த வலியை எண்ணாமல் எழுந்து தன் தூசியை உதறிவிட்டு நடந்து செல்கிறது போலதான் இந்த 2020. இது மேலே உங்கள் கவனம் இருக்க வேண்டாம். ஆனா ஜெபம் பண்ணலாம், ஆனா நாமத்தில் ஜெபிக்கலாம். ஆனா இதையே நீங்கள் கவனத்துக்குள்ளாக எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற நாட்கள், மாதங்கள், வருடங்கள் வீணா போய்விடும். இதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது ஆரம்பம் தான், முடிவில்லை. ஆனாலும் உன் துக்க நாட்கள் முடியும், உன் துக்க நாட்கள் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துக்க நாட்களை முடிந்து உன்னை ஆசீர்வதிக்கிற நாட்கள், வருடங்கள் எனக்கு தெரியும். நான் உருவாக்க 10 ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நிச்சயமாய் என்னை நம்பி இருக்கிறபடினால் உன்னை ஆசீர்வதிக்க நான் வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நிச்சயமாய் உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிதாவே, அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வினால் ஆசீர்வதிக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தைகளை அருமை ஜனங்களுக்கு, சகோதர சகோதரிக்கு உன் வார்த்தைகளை போதிக்க இன்னும் என்னை அவர்களை தகுதிப்படுத்தும். பரிசுத்த ஆவி அளவில்லாமல் என்னை சுத்திகரிப்பதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும். இயற்கைக்கு அப்பாலப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை அருமை குடும்பத்தாருக்கு, பிள்ளைகளுக்கு நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத ஆண்டவரே, என் ஆத்துமாவே நீ அவரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வாக்குத்தத்தம் இவருடைய ஒவ்வொருடைய இடத்திலும் ஆசீர்வாதத்தையும் அதிசயங்களையும் கொண்டு வருவதாக அப்படியே ஆண்டவரே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதி பலப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபித்தேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.